நீதியா இல்லை சல்வமா? நீதிக்கெல்லாம் இடத்தந்தும் நேர்மைக்கெல்லாம் உயிர் தந்தும் உலகான இனதர் உபமானை சொல்லி மெய்யாக வைத்து மாமுனிவர் நம்மை பறித்தார். மனைவி மக்கள் எல்லாம் வெற்றும்படி செய்தார். சட்டக்கிற சிவமன்னனுக்கு ஒரு நாவினால் பட்ட கடனுக்காக மனைவியை பிரிந்து மகள் பிரிந்து நாடு நகரெல்லாம் பிரிய வைத்தாள். காக்கும் பரம அஜாலா விண்ணகை தூக்கி விஷத்தை உண்டாவை நடத்தேவா எங்கள் கோலத்தை ஒரு கண்ணால் பார்க்க வேண்டுமா? நித்த நித்த மாறினாலும் அவர் முதல் என்றைக்கு மாறாமல் இருக்கணும் ஐயா. நித்த நித்த மாறினது எத்தனையோ நித்த நித்த மாறுகின்றது
புரிய பெற்றோம். தரகரி என்ன கூறினார்? அதே வார்த்தைதான். எனக்கு தரகு சம்பளம் 16,000 ரூபாய் கிடையாது. ஆம் சுவாமி, நாடு இறந்து நகரெல்லாம் இழந்து கொண்ட மனதையும் பெற்ற பிள்ளையை விற்க வேண்டும். அது சமயம் என்னை பெற்றாமது கொடுங்கள் என்று கேட்டு, அமைச்சரே உங்களை வருவது வெட்டிக் கொண்டு என் மனதை இறங்க விடுகிறது. தன்னைத்தானே காசுமானதை அடிமையாகிவிட்டார். அந்த தெய்வத்தையும் தந்தாவிட்டு பிரதானம் சிக்கர் அந்த நல்ல உள்ளத்தை ஒருவரை காசுமானதை நாம் தேடி வருகிறேன். ஐயா, தேடி வருகிறேன். எங்களுக்காக இப்படியெல்லாம் சோதிக்க வேண்டும். முத்தையனி வாழையிலே இந்த ஜனம் ஒரு
சனம் தொங்குகிறேன் என்று எனப்படுகிறதா? ஒத்தையடி பாதையிலே பாதையிலே ஒரு சனம் தொங்குகிறேன்.
கையெடுத்து உரைத்தேன் காடு முத்தை முத்தகை பாவையில் வசதியோடு இருந்தால் இவர் எங்கள் பெரியப்பா இவர் எங்கள் சித்தப்பா என்று கூறுவார்கள். தம்பி இவர் யாருன்னு கேட்டால் வசதி இல்லாமல் போனால் இவர் யாருன்றே தெரியாமல் சொன்னாங்க. அதுக்குத்தான் பணத்தை பந்தையிலும் குணத்தை குப்பையில் ஒதுக்கி போட்டு வைத்தார்கள்.
என்னை யார் என்று தெரிகிறதா? தெரியவில்லையா? ஒரு விஷயத்தில் அடையாளம் பார்க்க வேண்டும் என்று பார்த்து விட்டேன். இருந்த போதிலும் நான் சொல்வதை கேளுங்களையா, தாங்கள் அயோத்திக்கு சென்று நலமாக
சாசனம் இருக்கு அரசே. அந்த சாசனத்தை முறையோடு தெரிந்து விட்டார் ஏதோ தோழமையா அந்த அரிசியை இழுத்து காராமத்துக்கு இட்டு அதிலக்க விட்டத்தை ஓடும் கண்ணீரை அரிசியெடுத்து சாப்பிட்டார் ஏதோ தோழமையா. ஆகையால் ஒரு கணமும் விட்டு பிரிய மாட்டேன் அரசே. நண்பன் என்றால் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும். எப்படி அற்ற குலத்து அருள் பறவை போல முற்றளித்துவார் உறவல்ல. அக்குளத்தில் கொட்டிலும் மாம்பழம் நெய்தலும் போல் ஒட்டி உறவார் உறவு என்றபடி தடாகத்தில் நீர் நிரம்பிய காலத்தும் நீர் பற்றிய காலத்தும் புரியாமல் உடனிருக்கும் மாம்பழை போல் வாழ்வும் என்னோடு வாழ்ந்தீரையா. தாழ்விலும் இறைமுறையாக தாழ்ந்து விட்டேன். நான் என்ன செய்வேன்? சரி, என்னுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பரவாயில்லை, இருக்கலாம். இந்த இடத்திற்கு வருபவர்கள் எப்படி எல்லாம் வருவார்கள் தெரியுமா? ஆடி முடித்தவர்கள், ஆசை நகை போட்டவர்கள், நீட்டி கொடுத்தவர்கள், நெடுமூச்சு விட்டவர்கள், கோட்டை தகர்ந்து இந்த கூடு விட்டு போற முன்பு கூட்டமோ கூடி வரும், கூக்குரலும் கேட்டு வரும், எட்டுக்கால் நடந்து வரும், இரண்டு கால் நீட்டிருக்கும்,
சாமி புது மாடு தான் மாமா ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. என்னைய பத்தி உனக்கெல்லாம் தெரியாது. யாரு என்ன பண்ணாதறியா? நான் இதை முடிச்சேன்டா விடவே மாட்டேன். நான் யாரும் தெரியுமா? கொடுத்துருக்கேன் சத்தியமா கொடுத்தல. அது புடிச்சு முடிக்காம விட்டது. புடிச்சு விட்டது ஒண்ணு, புடிச்சு முடிக்காம விட்டது ஒண்ணு. ஆமா அண்ணன் நம்ம அண்ணன் தான். யமதர்மராஜன் என்னடா யமதர்ம என்று நம்ப மாட்டேங்கிறான். சத்தியமா எங்க அம்மா சத்தியமா யமதர்ம பூச்சாண்டி உண்மைதான். ஏன்னா யமதர்மன்னா எரும மாட்டில் வரணும், கையில சூடாக்கி இருக்கணும்ல. ஆமா அதனால நம்ப மாட்டேங்கிறான். எரும மாட்டில் விடுறதுக்கு நான் இஷ்டா போயிடலாம். அதான் சொல்லியிருக்கிற குறைய கட்டலாம். எரும மாட்டில் விடுறதுக்கு நான் இஷ்டா போயிடலாம். முக்கால் தொட்டுக்கு வராதவங்க மோட்டர் பைக்கில் பறக்குறாங்க. அரை காசுக்கு வராதவங்க அப்பாசியில வளர்க்குறான். என்ன மைசூர் கூட எரும மாட்டில் போயிருக்கணும். எரும மாட்டி போனேன் போய் ஆளுகளை பிடிச்சேன். எப்ப நொய்யா போயிடப்ப நான் பாத்த காலத்துல வந்து பிடிச்சேன். அப்பெல்லாம் ஜனத்தை கொஞ்சம் குறையா இருந்துச்சு. எரும மாட்டில் போய் ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல போய் ஒருத்தனை பிடிப்பேன். பிடிச்சுக்கிட்டு ஊரை விட்டு வெளியே வருவேன். அங்க வேப்பத்தை கொடுக்குற மாதிரி பிரிக்கு தள்ளாங்க. இதே வேலையா தான் இருப்பாங்க. ஒரு பிள்ளை போக்குற வேலையா ஜனத்தை குறைக்க முடியல. ஆஹா இவங்க எப்படியெல்லாம் எரும மாட்டில் பிடிக்க முடியாது. வாகனத்தை மாத்தணும் அப்படின்ட்டு நடந்து போறவங்க சைக்கிள போய் பிடிக்கலாம். சைக்கிள வரவங்க பைக்கில போய் பிடிக்கலாம். பைக்கில போறவங்க கார்ல பிடிக்கலாம். கார்ல போறவங்க லாரியில போறவங்க பிடிக்கிறது. அதுக்கு மேல வேகம் கிடையாது அப்படின்னா எதுக்கு அதுல புளிய மரமா நின்றுடுவேன். முட்டி தூக்கி மல்லாத்து போட்டு போயிடுவேன். இப்படியும் முடிச்சுக்கிட்டு அதுலயும் குறைக்க முடியல. விரட்டி போய் இவங்களை பிடிச்சி எப்படா சனத்தை குறைக்கிறதுன்னு உட்கார்ந்து யோசிச்சு பார்த்துட்டு பத்த போடுவோம்ல. பத்த போட்டா வீடு தண்ணிக்கு எப்படி பிடிப்போமா? உட்கார்ந்துக்கிட்டு தானே பிடிப்போம். அதே மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வாகனம் தான் டாஸ்மாக் வாகனம். 12 மணி ஆனாலும் போதும். யாரையும் தேடி நான் போக மாட்டேன். என்ன தேடி வந்துருவாங்க. ஒரு வருஷம் 6 மாதத்துக்கு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோன்னா சஞ்சீர் மாதிரி தான் தெரியும். அப்புறம் முத்திருச்சு. இந்த கண்ணாம்பட்டு தான் முதல்ல லேசா இருக்கும். அப்புறம் தான் இப்படி வந்து ஊரேஷா. அப்புறம் அடி ஒரு கணக்கு. இந்த குடிகால வந்து வீங்கிடும். வீங்கின உடனே ஒண்ணுக்கும் போகாத வெளியே இருக்கக்கூடாது. அடைச்சிருக்கோம். டாக்டர் போய் சொன்னோடனே ஸ்கேன் போட்டு பார்ப்பாங்க. கிட்னி 2 வெயிலாம் போச்சு, கல்லீரல் வீங்கி போச்சு, 1 மாதம் செத்து போயிடும் அப்படின்றாரு. அப்படியே நான் தூக்கிட்டு போயிருந்தேன். இப்படியெல்லாம் இருக்கிற எவதருமே எதற்காக இங்க வரணும்? தம்பி ஊருக்குள்ள கேட்டு பாருங்க. உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க.
வரலாறு, சரித்திரம், பூகோளம் எல்லாம் இருக்கிற நான் சொல்லணும்லையா. அது மாத்திர ஒத்துக்கிறோமா?
எதுல கை போடா புடிச்சு தூக்கிடு. எதை பிடிச்சி தூக்கி விட அதிகமா ராஜாத்தி சங்கதி என்ன? நீ அங்கே சங்கதி என்ன? எந்த சங்கதி யாரை எந்த சங்கதி கேட்டா? எந்த சங்கதி சங்கதியா தங்கச்சியா அதிகமா ராஜாத்தி சங்கதி என்ன? நீ அங்கே சங்கதி என்ன? நீ இப்படி போட்டுக்கிட்டே இரு. பொண்டாட்டி அவர் சொல்ல அர்த்தம் நான் சொல்றேன். ஜகதா நம்மளே மீட்டு கரைங்க ஜகதப்படி. பொண்டாட்டி மானே எல்லாம் பெரிய முன்னா கண்ணாடியே. பொண்டாட்டி மானே எல்லாம் பெரிய முன்னா கண்ணாடியே. பொண்டாட்டி மானே குடிச்சு வந்திருக்கானே. என் மனசு கேட்ட பவத பண்ணிக்கிட்டே.
ஒருவர் எத்தகைய நிலையில் உள்ளவராயினும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை, அதாவது அந்நியருடைய பொருளை அபகரிப்பது போன்ற திருட்டு தொழிலை செய்வாரையும் அவரை தூசிக்காமல் போற்றி புகழ்வார்களா? மகனை சொல்வதற்கு மஞ்சள் வேலை எதிர்பார்த்து வந்திருக்கிறாய். நீ எங்கே இருந்து
ஒரு பிணத்தை தகனிக்க வேண்டுமானால் காற்பணம் உணத்துண்டு வாய்க்கரிசி மூன்றையும் கொடுக்க வேண்டும். இதை அனுசரிக்காமல் அதுவும் எனக்கு அறிக்கையிடாமல் உன் இஷ்டம் ஒரு பணம் இருக்கு என்ன தெரியும்? யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி அச்சரிய தோடனுக்கு புத்தலி தழுகுங்கள் அச்சரிய தோடனுக்கு புத்தலி தழுகுங்கள் யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்றிய நீதி தவறி பேசாதே நீதி தவறி நீ பேசாதே நீதி தவறி பேசாதே அட நீசனுக்கு வந்தபடி பேசலமயனி படி நீசனுக்கு வந்தபடி பேசலமயனி படி நீதி தவறி பேசாத பேசாத பேசாதே ஜாதிரேயம் என்று நீ சேதி செல்வனி எலகா சாந்தவடி யார் பலத்தை சாந்தவளே ஐயோ நீதி தவறி பேசாத பேசாத நீதி தவறி பேசுறேனா? நான் நீதி தவறி பேசுறேனா? கவல் தன்னை நாடி மேவலாம போடி காவல் தன்னை நாடி மேவலாம போடி கவல் தன்னை நாடி மேவலாம போடி அமீனி நடியாய் குவி எழுந்தென்பன் கவல் தன்னை நாடி மேவலாம போடி. இது என்ன காலம் என காலம் கோலம் இது என்ன காலம் என காலம் கோலம் இது என்ன காலம் இது என்ன காலம் என காலம் கோலம் சரிவேல நாகேல சங்கரே இங்கு இது என்ன காலம் என காலம் கோலம் ஒரு பிணத்தை தகனிக்க வேண்டுமானால் காற்பணம் முளத்தொண்டு வாய்க்கரிசி மூன்றையும் கொடுக்க வேண்டும். இதை அனுசரிக்காமல் அதுவும் எனக்கு அறிக்கையிடாமல் உன் இஷ்டம் போல் பணம் இருக்க என்ன தெரியும்? தந்திரமோ உந்தன் சாதாரணையோ இந்த தந்திரமோ உந்தன் சாதாரணையோ இந்த தந்திரமோ உந்தன் சாதாரணையோ இந்த இந்த நாடு கண்ணா இங்கே நீவன் முத்தம் தந்திரமோ உந்தன் சாதாரணையோ இந்த. ஐயா கவலரே கால்பணம் துண்டு வாய்க்கரிசிக்கு வழி இல்லாமல் இங்கே வந்திருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படியாவது நான் பெற்ற செல்வ மகனை தகனம் செய்ய வேண்டும் ஐயா. வேற ஒன்றுமே வழி இல்லை. உனக்கு எவ்வித கெதியுமே இல்லையா? கெதி இல்லை. ஹலோ ஹலோ உத்தம மனதார் குற்றம் ஒழுக்கம் என்பதுவோ இல்லை. எத்தனை விதமானாலும் இயம்போது கேளாது. எத்தனை நான் சொன்னாலும் இயம்புவதை கேளாத மாதே 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 சித்தம்போல் பேசுகின்றாய் கத்துராய் தூக்கி காணால் காற்றத்தை உதைத்திட்டேனே. என்ன ஆசை மகன் பார்த்த மகன் நேச மகன் மகனை மகனை என்று பகவானை நினைக்கிறார். மகனே மகனே என்று ஜெகதனை இருட்டினே பகவானை நினைப்பது என்னடி? ஆசை மகனே பார்த்த மகனே நேச மகனே மகனை மகனை என்று ஜெகதாலையில் பகவானை நினைக்கிறாய். என்னடி தொட்டி விண்ணமாய் பேசுற சின்ன மொழியை கலசுது என்னடி என்னடி என தொட்டி விண்ணமாய் பேசுற சின்ன பின்னமாக ஆட்டுங்க. இது என்னடி இது என்னடி 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 என தொட்டி விண்ணமாய் பேசுற சின்ன மொழியை காற்றுது எங்கள் மன்னமேனி கொண்டு கூட்டுது மன்னவர் பாதத்தை மணமக்கள் பூசித்து பெண்ணே, இந்த சுடுகாட்டிற்கு சொந்தக்காரன் நான் அல்ல. கவனமாக கேள். இந்த சுடுகாட்டிற்கு சொந்தக்காரன் நான் அல்ல. எனக்கு எஜமான் வீரபாகு ஒருவர் இருக்கிறார். அவர் கட்டளைப்படிதான் நான் நடக்க வேண்டும். கார்பணம்
முளத்துண்டு வாய்க்கரிசிக்கு 3 வாங்கிக் கொண்டு பணத்தை தகனம் செய் என்று எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஆகையால் வாதாடாமல் சுதந்திரத்தை கொடு, இல்லையே பணத்தை தகனிக்க முடியாது. முளத்துண்டு வாய்க்கரிசி கொடுப்பதற்கு என்னிடம் எந்த விதமான கதி இல்லை. எங்க போவேன், யாரிடம் கேட்பேன், யாரிடம் கேட்பேன் ஐயா? உண்மைதான், கால்பன முளத்துண்டு வாய்க்கரிசிக்கு கொடுப்பதற்கு எந்த விதமான கதி இல்லை. எவ்வளவுதான் வறுமை நிலையில் இருப்பவராயினும் ஈமக்கடன் கொடுப்பதற்கு சத்தியற்றவராய் இருக்க மாட்டார். குடிசையிலே குடியிருக்கலாம், கூலியாளாக பிழைக்கலாம், கந்தை கட்டி காலம் கழிக்கலாம். ஆனால் வாய்க்கரிசி துண்டு பணத்திற்கு விதியில்லை என்று சொல்லும் உன்னை போல் நான் எவரையும் பார்த்ததில்லை. ஒரு வகையில் நீ இல்லாதவள் தான், நீ இல்லாதவள் தான் என்பதை நான் ஒருவாறாக ஒப்புக்கொள்கிறேன். என்றாலும் காட்டிலே மகன் இறந்து விட்டானே என்று காதிலே கேட்ட நீ, காட்டிலே மகன் இறந்து விட்டான் என்று காதிலே கேட்ட நீ, கையை நெறித்து மெய்நடுங்கி நடிச்சாம வேலையில் காலெல்லாம் சுற்றி அழைத்து மகனை தேடி எடுத்தாயே. தேடி எடுத்தாயே. ஏன், எதற்காக எடுத்தாய்? கடமை, கடமைக்காக. எடுத்த மகன் பணத்தை எங்கோ எரிந்து விட்டு போகலாம். எடுத்த மகன் பணத்தை எங்கோ எரிந்து விட்டு போகலாம். அதை விட்டு பெண்ணாகிய நீ தோளிலே சுமந்து கண்ணாலும் பார்த்தறியாத சுடலையை நோக்கி ஓடி வந்திருக்கிறாய். ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? கடமைக்காக. அதுவும் இங்கு வந்து என்ன செய்திருக்கிறாய்? பக்கத்து புணங்களிலே உள்ள கட்டை முட்டைகளை எல்லாம் சேர்த்து அதிலே மகனையும் வைத்து தீ மூட்டி இருக்கிறாய். ஏன் தீ மூட்டினாய்? கடமை, கடமைக்காக. உன் கடமையிலே அத்தனை அக்கறை கொண்ட நீ என் கடமையை நீ எண்ணி பார்த்தாயா? என் கடமையை நீ எண்ணி பார்த்தாயா? எத்தகைய மயானத்தை காவல் செய்யும் பொறுப்பையும் தந்து நமது அடிமை, நமது அடிமை நமக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று நம்பியிருக்கும் என்ன அன்னைக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவற விடலாமா? இந்த என் உடம்பை 7000 துண்டுகளாக வெட்டி 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 கூறுபடுத்தினாலும் ஒவ்வொரு துண்டமும் கடமை சத்தியம், கடமை சத்தியம், கடமை சத்தியம் என்று துடித்துக் கொண்டிருக்கும், துடித்துக் கொண்டிருக்கும். வாதாடாமல் துண்டு படத்திற்கு வழித்தை காவலரே, எத்தனை எத்தனை முறை தெரிவித்தாலும் உண்மையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக என் முறையை கேளுங்கள் ஐயா. முளத்துண்டு வாய்க்கரிசிக்கு கொடுப்பதற்கு எந்த விதமான கதி இல்லை. எப்படியாவது நான் பெற்ற செல்வ மகனை மனம் உனக்கு எவ்வித கதியுமே இல்லையா? எந்த விட மத கதி இல்லை. சுற்றம் சுற்றத்தார்கள், சுற்றம் சொந்தம், உற்றார் உறவினர் இந்த உலகத்தில் என் கடத்தவரை வேற யாருமே கிடையாது. சுற்றத்தார்களும் இல்லை. பதி இருக்கிறானா? கணவன் இருக்கிறானா? பதி இருக்கிறார், பதி இருக்கிறார் ஐயா, பதி இருக்கிறார் ஐயா. பதி எங்கோ இருக்கிறார், எனக்கு அது தெரியாது. பதி இருந்தும் இந்த பாவிக்கு தற்சமயம் இல்லை. பதி இருக்கிறான், தற்சமயம் அருகிலே இல்லை. பதி இருக்கிறான், தற்சமயம் அருகிலே இல்லை என்றால் கழுத்திலே மாங்கல்யம் நிற்க வேண்டும் அல்லவா? கழுத்திலே மாங்கல்யம் நிற்க வேண்டும் அல்லவா? அப்படி மாங்கல்யம் இருந்தால் இந்த பெண்ணின் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறதா இல்லையா என்று நான் எப்படி உற்று பார்ப்பது? காத்திராதா, எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காத நான் இந்த பெண்ணின் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறதா இல்லையா என்று நான் எப்படி ஐயா உற்று பார்ப்பது? கடமை, கடமை பார்த்துத்தான் ஆக வேண்டும்.
தேவர்களும் மூவர்களும் யாவர்களும் காண முடியாத எனது திருவார்களிடத்தை கேவலம் இந்த மயானத்தில் இருக்கு என்பதை என் கண்களுக்கு தெரியும்படி செய்து விட்டாயே. பெண்ணாக பிறந்து இந்த உலகத்தில் நீதி தவற விட்டேனா? இல்லை, பெண்ணாக பிறந்து சத்தியம் தவற விட்டேனா? அசிநாதா, கங்காதரா, இறைவா, காசிநாதா, இது என்ன சோதனை? அப்பொழுது குழந்தையை காலால் ஏற்றினேன். என்ன தெரிவித்தால் மண்டல மன்னர்கள் போற்றக்கூடிய குழந்தை என்றால் இப்பொழுது என்ன தெரிவிக்கிறார்? திரிமூர்த்திகளும் ஐயோ திரிமூர்த்திகளும் காணாத மாங்கல்யமா? திரிமூர்த்திகளும் காணாத மாங்கல்யம் என்றால் எனது பத்தினி தாராவதியா? இல்லை 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 இல்லை, எனது பத்தினி தாராவதி இங்கு எதற்காக வர வேண்டும்? இல்லை இல்லை, இருந்த போதிலும் இந்த பெண் யார்தான் என்று விசாரிப்போமே. அம்மா, நீ யாரம்மா? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாவர்? உன் கணவன் யார்? இறந்து கிடக்கும் குழந்தை யார்? சற்று விவரமாக சொல். காவலரே, கண்ணமாபுரியில் ஆளும் அதுது என் மகள் சந்திரமதி என் பெயர் ஐயா. அயோத்தியாபுரி ஆளும் அரிச்சந்திர சக்கரவர்த்தி என் பெயர் ஐயா. என் மகனை தூக்கி அழுவதற்கு காரணம் என்னையா? என்னிடத்தில் கூறுங்கள் ஐயா, என்னிடத்தில். நான் யார்? நீ யார்? ஆண்டவா, அம்மா அம்மா, என்ன யாருன்னு தெரியவில்லையா? எப்படி தெரியும்? அம்மா தாராவதி. இந்த கோலத்துல பார்ப்பதற்கா இந்த பாவி வந்து? என்னை தொடாதே அம்மா. நீ தொட வேண்டும் என்று நினைத்தாலும் நான் உன்னை தொடக்கூடாது. இந்த பாவிதான் உன்னை காலகண்டனை விட்டு விட்டேனே அம்மா. விட்ட உன்னை இன்னி இந்த பந்தபதத்திற்கு இடமே இல்லை அம்மா, இடமே இல்லை. ஆரோயிரும் ஓரோயிரு என் அன்பு களஞ்சியமே, பார்முகளும் கண்ணே என் பார்த்த மலராஜா. நான் வந்த நேரமோ தங்களுக்கு துன்பம் வந்தது பிரபு. மாணிக்க கோபுரமே கண்ணே, மரகத கோபுரமே, மாணிக்க கோபுரமே, என் மன்னனா மரகத கோபுரமே. மண்புவி மீது என்னை கொள்வார்
தாராவதி, பந்தபாசத்துக்கு இடமில்லையம்மா. நீ வேதியரிடத்திலிருந்து துண்டு பணம் வாங்கி வா. நமது